வயரிங் வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, என்னோட தொழில் அதுதான், வருமானம் அதுதான். நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம பெரிய பேக்ரவுண்ட்ல நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோ அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை. ஒரு எளிய வீட்டு பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு அடிப்படையிலேருந்து கீழே இருந்து வளர்ந்து வந்திருக்கிறேன். அதே இடத்துல தான் நானும் இருக்கிறேன். அப்படிங்கும்போது அப்படி 2 கோடிலாம் கேட்கல. அப்படி 2 கோடி கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை, என்னோட பொருளாதாரமும் இல்லை. ஒரு சாமானியனை தான் இந்த இடத்துக்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நானும் திருநெல்வேலி சார்ந்தவன் தான், இந்த தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்தவன் தான் நானும். இப்போ நாம இதை பாதுகாக்க தயங்கிட்டோம்னா நிச்சயமா அதை அழிஞ்சிடும். வருடத்திற்கு ஒரு முறை தாமிரபரணி தாய் விழா இதை நான் எடுக்கணும்னு வச்சிருக்கிறேன். என்ன காரணம்னா, நேற்று முதற்கொண்டும் என்ன அந்த கேட்டது தான், அம்பாசமுத்திரம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி கேட்டது 12 மணிக்கு அனுமதி, 11 மணிக்கு மேலதான் அனுமதி கிடைச்சது. 12 மணிக்கு தான் அபிஷியலா தலைவர் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்துல வந்து பதிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தகவல் கிடைச்சி வந்ததுதான் இது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம நேசிச்ச தலைவன் இந்த மாதிரி மக்கள் வெள்ளத்துல மிதந்து வரும்போது ஆனந்த கண்ணீர் தான் வந்து உண்மையிலே அதை அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப உண்மையிலே வாழ்நாளில் வந்து அது வந்து வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அதாவது இந்த தேர்தல் நேரம் வந்து தமிழகம் முழுவதுமே நாங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க அம்பாசமுத்திரத்துல இவ்வளவு ஒரு அழகான ஒரு தாமிரபரணி நதியோரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயல்புல என்னன்னா, ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ரொம்ப அழகான புதிய மலையில இருந்து அந்த அடிவாரத்துல நம்ம உட்காந்துருக்கோம். அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படிங்கிறது வந்து இந்த தொகுதி முழுக்கவே தாமிரபரணி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ நீங்க சொல்லுங்க, அம்பாசமுத்திர தொகுதியுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? அம்பாசமுத்திர மக்களுக்கு வணக்கம். நானும் திருநெல்வேலி சார்ந்தவன் தான், இந்த தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்தவன் தான் நானும். அதுல இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கும் விஜய் அண்ணாக்குமான அந்த அறிமுகம் எப்படி உருவானது? ஆரம்ப கட்ட காலத்துல வந்து விஜய் நற்பணி மன்றம், அப்போ அதில் நான் இருந்த பகுதியில் நற்பணி மன்றத்தில் செயலாளராக பணியாற்றி இருந்தேன். அதுக்கு அடுத்தல கிளை செயலாளர் வந்து ஒன்றிய செயலாளர் வந்து மாவட்ட இளைஞரணி தலைவர். அதற்கு அடுத்தபடியாக 2024 அரசியல் அமைப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் 2024 மாவட்ட கழக செயலாளராக, அதற்கு அடுத்தபடியாக தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினராக இந்த பொறுப்புகள் எனக்கு வழங்கியிருக்கிறாங்க தலைவர் அவர்கள். நீங்க எதிர்பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகமும் இந்த முறை வந்து கண்டிப்பா அரசியலுக்குள்ள இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி? நிச்சயமா. அதாவது என்னன்னா, நாங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே நாளைய முதல்வரையும் சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்கோம், சிங்கிள் பிட் போஸ்டர். அப்பவே நாங்க வந்து அவரை அப்படிதான் பார்த்தோம், மக்களும் அதுதான் நினைச்சாங்க, இப்ப நாங்களும் அதுதான் பார்த்தோம். இப்ப அதற்கான தருணம் இப்ப இது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமா நம்ம வந்து அவருக்காகவே நம்ம பின் பக்கத்துல இருந்து வேலை பார்த்துருப்போம், வச்சிருப்போம். ரசிகர் மன்றம், நற்பணி மன்றத்துல இருந்து அப்புறம் ரசிகர் மன்றம் ஆகி அப்புறம் வந்து மக்கள் பணிகளுக்குள்ள நம்ம இறங்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த மொமெண்ட் நடக்கும், தலைவர் கண்டிப்பா வந்து அரசியல் இருந்து பின்வாங்க மாட்டாரு, அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் நீங்க சொன்னீங்க. நாங்க போஸ்டர்லாம் அப்பவே ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தருணத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். எப்படி இருக்கு இந்த ஃபீல்? எப்படி இருக்கு மக்கள்? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, ஒரு காலத்தின் கட்டாயம் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறது. ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்தின் கட்டாயத்தினால நிச்சயமா மக்களோட பெரும் செல்வாக்கோட அவர் தான் ஆட்சி அமைப்பார், எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு உதாரணம் நேற்றைய தினம் நமது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில வந்து தலைவர் மக்கள் நிகழ்ச்சியை சந்திக்கும் போது மற்றும் ரோட் ஷோக்கு போகும்போது திரளான மக்கள் கூடியிருந்தாங்க. 12 மணிக்கு அனுமதி, 11 மணிக்கு மேலதான் அனுமதி கிடைச்சது. 12 மணிக்கு தான் அபிஷியலா தலைவர் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்துல வந்து பதிவிடுறாங்க, பொதுச்செயலாளர் அவங்க பதிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தகவல் கிடைச்சி வந்ததுதான் இது. திட்டமிட்டபடி ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியோ எந்த பிளானும் எதுவுமே பண்ணல. ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு தகவல் போட்டதுலதான் இவ்வளவு தன்னெழுச்சியா கூடியிருக்காங்க. இது ஒண்ணுதான், பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, முதியோர்களும் சரி, இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, காணொலி மூலமா பார்த்துருப்பீங்க. அவ்வளவு கூட்டம். ரோட் ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல், எல்லா பக்கம் மக்கள் வெள்ளத்துல மக்கள் தளபதி வந்து வருகை தந்தார். ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. நிச்சயமா. அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா
விஜய் வருகைக்கு முன்பு திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கலாம், விஜய் வருகைக்கு பிறகு திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட சித்திரை திருவிழால அழகர் கோவில் ஆத்துல வரும்போது எதிர் சேவைக்கு போவாங்க மக்கள். அந்த அளவுக்கான ஒரு கூட்டம். எங்க இருந்து இவ்வளவு பேர் வந்தாங்க? தூத்துக்குடிலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நகர்றதுக்கே வழி இல்லாம இன்ச் பை இன்ச்சா வந்து அவருடைய பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம நேசிச்ச தலைவன் இந்த மாதிரி மக்கள் வெள்ளத்துல மிதந்து வரும்போது ஆனந்த கண்ணீர் தான் வந்தது. உண்மையிலே அதை அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப உண்மையிலே வாழ்நாளில் வந்து அது வந்து அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து தளபதி மேல ஒரு அன்பு கொண்டிருக்காங்க. எல்லாரும் என்ன குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க. தன் குடும்பத்துல ஒருத்தரா பார்க்க போய் தான் இப்படி இவ்வளவு பேர் அவரை கூட முடியும். நீங்க வந்து நீங்க என்ன பண்ணாலும் இந்த அன்பை வந்து எதை கொண்டும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு அளப்பரியாத அன்பு, அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. குழந்தைகளும் சரி, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர, இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே அந்த அளவு கடந்த கூட பிறந்த அண்ணனா தம்பியா. நீங்க வெற்றி வேலை அவருக்கு பரிசளிச்சீங்க. இன்னொரு கையில ஒரு பொட்டலம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது என்னது? ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, அது வெற்றி வேல் பரிசளிச்சுட்டு திருச்செந்தூர் பிரசாதம் கோயிலோட பிரசாதத்தை அண்ணன்ட கொடுத்தேன். சந்தோஷமா அதை வாங்கி அதை வேண்டிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த கூட்டத்துல வரும்போது பாரு டெட்டிபியர் தூக்கி கொடுக்குறாங்க, சந்தோஷமா வாங்கி அதை கட்டி அணைச்சிக்கிறாரு. அந்த ஒரு குட்டி பையனை தூக்கி தோல்ல உட்கார வச்ச நிகழ்வாக இருக்கட்டும், முத்தம் கொடுக்குறாரு. அவ்வளவு பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஆரவாரம். நாங்க எங்களுடைய தலைவனை நாங்க பார்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அதெல்லாம் நம்மளால வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது. எப்படி இருந்தது ஏற்பாடுகள்? ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு கூடி மாட்டி தானே அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு குறுகிய நேரம் இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு ரோட் ஷோ நம்ம நடத்தி ஆகணும். எப்படி இருந்தது இந்த விஷயம்? முதல்ல இந்த நிகழ்வுக்கு வந்து மக்கள் தான், மக்களோட பேராதரவு தான் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா மக்கள் எல்லாருமே தன்னெழுச்சியா காலை முதலே 1 மணிக்கு தான் வர்றன்னு போட்டதாலும் காலை முதலே திடல்லையும் சரி சாலை எங்கும் சரி மக்கள் வெள்ளமா இருந்தது. உண்மையில அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். அது வந்து அளவிட்டு சொல்ல முடியாது. திருநெல்வேலி பொறுத்தவரை சொல்லுங்களேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அம்பாசமுத்திரம்லாம் வந்திருக்கீங்களா? இந்த தொகுதி சுத்தி பல முறை வந்திருக்கிறேன். விஜய் மக்கள் இயக்கமா இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக இங்க வந்து நாங்க வந்து தொடர்ந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதோட டேட்டாவுமே என் கையில இருக்குது. தொடர்ந்து மக்கள் பணியை நாங்க மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியாத ஆட்களும் கிடையாது. எல்லாருமே எங்க கழக நிர்வாகிகளும் எல்லாருமே மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த பகுதியில செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமா பிரச்சாரத்துக்காண்டி போறோம்ல, அப்போ மக்களே அதை சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? உங்களை பார்த்த உடனே விசில், அந்த நம்ம பிரச்சார வாகனத்துல விசிலோட அந்த பாடல் போட்டு போறோம்ல, தாவக பாடல், அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க? முகங்களே சொல்லிடும், மக்களுடைய முகங்களே சொல்லிடும், ஓ வந்துட்டாங்கப்பா இவங்க அப்படிங்கிறது. அந்த பிரச்சாரம் போகக்கூடிய ஜீப் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் விஜய் நான் வர்றேன் அந்த பாட்டு சத்தம் கேட்டோன்னு வீட்டுக்குள்ள இருக்குங்க குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வர அத்தனை பேரும் வந்து வெளியில வந்துடுறாங்க. இந்த முறை உங்களுக்கு தாயா என்னோட ஓட்டுன்னு சொல்லி வயதானவர்கள் சொல்றாங்கல்ல, அதுதான் கிடைத்த வெற்றியே. ஆனா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில வந்து 3 முறை தொடர்ச்சி அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இதை நம்மளால உடைக்க முடியுமா? இந்த கட்டமைப்பை உடைச்சி நம்மளால இதுல வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், காலத்தின் கட்டாயம் தளபதியோட வருகை. அதேதான் காலத்தின் கட்டாயம். அம்பாசமுத்திரம் மக்களோட பேராதரவுல நிச்சயமா தாவேகா சட்டமன்றத்திற்கு அந்த 3 வருஷம் அந்த பாரம்பரியத்தை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மக்கள் தாவேகாவை விரும்புறாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்களா பர்சனலா? ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க எங்க வீட்டு பிள்ளை மாதிரி எங்களை ஒருத்தரா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெகிழ்ச்சியான சம்பவம் நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம்? பிரச்சாரத்துக்கு போன நெகிழ்ச்சியான சம்பவம்னா, இந்த வயதானவர்கள் இப்போ வந்து 18 வயசு இளைஞர்கள் வந்து தலைவர் பக்கம் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் 18ல இருந்து 45 வயசு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி 50, 60, 70 வயசு வயதானவர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி, தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் வந்து ஐயா இந்த விருப்பம் உங்களுக்கு தான் என்னோட வாக்குன்னு சொல்லும் போது உண்மையிலே அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தையால் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து ஆத்மாத்மா அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு பேசும்போது தெரியுங்களா, இந்த வார்த்தை இந்த பல கட்சிகள் நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். ஆனா இந்த முறை வந்து ஒரு நல்ல தலைவருக்கு நாங்க வாக்களிக்க போறோம். ஏன்னா ஒரு புதிய தலைமுறை உருவாக போகுது. அப்படிங்கும் போது அதுக்கு நாங்களும் ஒரு பங்கா இருப்போங்கிறத உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அவரு எங்க வெளியில போனாலும், பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, ரோட் ஷோ போனாலும் சரி, அவரு பனையை விட்டு வெளியில வந்தாலே அது அங்க அசம்பாவிதம் தான் ஆகுது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நடந்த நிகழ்வுக்கும் நிறைய நம்ம அதான் பார்த்துட்டே இருந்தோம்.
ஆனா திருநெல்வேலி ஒரு 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 மேசிவான ஒரு கூட்டத்தை இவ்வளவு அழகா டீசெண்டா நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்குல்ல. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி இருக்கும்ல. இறைவனுக்கு நன்றி முதல்ல. ஏன்னா இந்த இந்த அருமையான தருணத்துல நமக்கு வந்து எல்லாமே சிறப்பா அமைஞ்சதுக்கு. இதெல்லாம் தாண்டி தளபதி அவர் உண்மையிலே நல்ல மனம் படைத்தவர். அவருக்கு நல்லதுதான் நடக்கும், அதான் நிச்சயம். ஏன்னா அவர்கிட்ட பழகுனாதான் தெரியும் அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு. அவ்வளவு ஒரு அன்பு மக்கள் மீது. தன்னை நேசிச்ச மக்களுக்காக தன் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்திருக்கிறார். பர்சனலா உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்? எனக்கு இது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும், நான் வந்து பல வருஷமாவே நான் அதை பார்த்து வியந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது மக்கள் மீது கொண்ட அன்பு. எதுலையாவது ஒரு இதுல ஆதாயம் கிடைச்சிடாங்க, அரசியல்ல வந்து எதுலையாவது ஒரு இடத்துலயாவது ஆதாயம் கிடைச்சிருமோ அதை ஏதாவது சம்பாதிச்சல நினைக்கிற இடத்துல தான் சம்பாதித்ததை விட்டுட்டு தன் மக்களுக்காக உண்மையா உழைக்கணும்னு வந்திருக்கிறார்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் அந்த விஷயத்தை தான் மக்களே வந்து நேசிக்கிறாங்க. அவர் மக்கள் இவ்வளவு ஒரு அன்புனா மக்கள் மீது அவர் கொண்ட அன்பு தான். தளபதி வந்து விஜயண்ணா வந்து மக்கள் மீது கொண்ட அன்புனாலையும் மக்கள் விஜயண்ணா மீது அன்பும் வந்து அவ்வளவு அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். விஜய் அவர்கள் திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முன்பு வந்து இது இரட்டையுடைய ஒரு முகமாகவே இருந்துட்டு இருந்தது. ஆனா அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க திரும்பினாலும் விசில் சத்தம் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பார்க்கும்போது? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டுட்டு பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இடத்துல விசில் சித்தம் ஒழிக்குதுங்க. அதே வெற்றி தானே. இதுல என்ன இருக்கு? எங்க போனாலும் இப்ப நான் காலையில இருந்து இரவு 10 மணி வரை எங்க சென்றாலும் வந்து மக்களோட பேராதரவு வந்து கூட்டிட்டு தானே இருக்கு. இந்த முறை உங்களுக்கு தான் எங்களோட வாக்கு அப்படின்னு அதை உறுதிப்படுத்தி சொல்றாங்கல்ல, அதே வெற்றி. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீங்க வாங்க உங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நிச்சயமாக அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன். இந்த அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதி முதன்மையான தொகுதியா மாற்றுறதுக்கான பல திட்டங்கள் என்னிடம் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துவேன். இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மக்கள் கிட்ட தெரியப்படுத்துறீங்க? இங்க மக்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, மருத்துவ வசதி பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு முறையான தொழிற்சாலை வசதி இல்லை, எங்களுக்கு கல்வி வசதி கட்டமைப்பு சரியா இல்லை அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல. பிரதானமா எதோ உங்ககிட்ட முன் வைக்கிறாங்க? குறிப்பா சொல்லு பாத்தீங்கன்னா, இப்போ தகவல் தொழில்நுட்பத்துக்கு அந்த கணினி சம்பந்தமா வேலைக்காக பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து 1000 பேர் வந்து வெளியில குழந்தைகள் வந்து வெளியில போய் படிக்கிறாங்க, வெளியில போய் வேலை பார்க்குறாங்க. அதாவது சென்னையிலும் சரி, கோயம்புத்தூரும் சரி, அப்புறம் பெங்களூர்லயும் சரி, அங்க போய் பணியாற்றுறாங்க. அப்ப அப்படி இருக்கு, அங்க வெளியில போய் வேலை பார்க்கறதுனால அவங்களோட ஒரு நல்லது கிட்டத்துக்கு வர முடியல. நான் வீட்லயே ஒரு நிகழ்ச்சினாலும் வந்து கலந்துக்கிட முடியல, ஒரு ஏதோ ஒரு விஷயம் இதனாலும் அங்க வர முடியல. அப்ப இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒண்ணு அமைச்சிருந்தா நிச்சயமா அவங்க எல்லாருமே பயனாயிருக்குங்களா. அதே மாதிரி சாலை வசதிகள், தெருவிளக்கு. இப்பவும் தெருவிளக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சாரம் போகும்போது நிறைய பேர் சொல்ற இது அதுதான், தெருவிளக்கே இல்லையா, இதெல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சரி செஞ்சு கொடுங்க கோரிக்கையா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை நிச்சயமா வந்து நம்ம வந்து நல்லது பண்ணதுக்காக அதை மட்டும் தான் வந்திருக்கிறோம். சரி, நல்லதுதான் பண்ணுவோம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உயிர் ஆதாரமாகவும் ஜீவாதாரமாகவும் இருக்கக்கூடிய தாமிரபரணியை முன் வச்சு சில விஷயங்கள், தாமிரபரணிக்காக இந்த விஷயங்களை பண்ணுவேன், அடுத்தடுத்த தலைமுறையினரும் தாமிரபரணியை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஒற்றை நதி ஜீவநதி வந்து நம்ம பாதுகாப்பது நம்ம கடமை. முன்னோர்கள் பாதுகாக்க போய் தான் இந்த நதி நமக்கு இப்ப நாம இதை பாதுகாக்க தயங்கிட்டோம்னா நிச்சயமா அதை அழிஞ்சிடும். அப்ப நம்ம பாதுகாக்கிற கடமை நம்ம இந்த ஜென்ரேஷன் நமக்கு இருக்கு. குறிப்பா இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை தாமிரபரணி தாய் விழா இதை நான் எடுக்கணும்னு வச்சிருக்கிறேன். என்ன காரணம்னா, இது வந்து அந்த சுத்திகரிச்சு எந்த ஒரு இது இல்லாம அந்த நதிக்கு கொடுக்குற ஒரு மரியாதையா அதை நான் நினைக்கிறேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த தாமிரபரணியை பாதுகாக்க இல்லைங்க, நாங்கள் இந்த உழவரப்பணி மேற்கொள்ளலான் இருக்கோம், தாமிரபரணி கடற்கரை இந்த படித்துறைகள் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் தாமிரபரணிக்கு தாய் விழா எடுப்போம் அப்படின்னு சொன்னது நீங்க மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு விஷயம். வேற என்ன மாதிரியான திட்டங்களா வச்சு? அதாவது இப்போ பாத்தீங்கன்னா பூங்காக்கள், இப்போ பொழுதுபோக்குங்கிறது பூங்கா வசதி வந்து இந்த அம்பை சட்டமன்ற தொகுதியில இல்லை. இப்போ நம்ம அதிநவீன பூங்காக்கள், பொழுதுபோக்குக்காக அதிநவீன பூங்காக்கள்லாம் உருவாக்கப்படும். அதுக்கான முயற்சிகளும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்பு அதுக்கான முயற்சிகளும் நிச்சயமாக எடுப்பேன். அதே நேரம் இப்போ இந்த பகுதியில் வந்து மருத்துவமனை இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி தான் கொண்டு போக வேண்டியிருக்கு, பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்போ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நிறைய உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. அப்போ அதே நேரம் இங்கே நம்ம
அந்த அரசு மருத்துவமனையை நம்ம விரிவாக்கம் பண்ணி எல்லா சிகிச்சை இங்கேயே அதிநவீன முறையில் அளிக்கிறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சால் இங்கே மக்கள் பயன்பெறுவாங்கல்ல. அந்த விஷயம் வந்து நான் வந்து நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்பு அதை வந்து மருத்துவமனையை நிச்சயமாக விரிவாக்கம் பண்ணி மக்களுக்காக அது பயன்பாட்டிற்கு நிச்சயமாக. ஸோ நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவா என்ன இருக்குது? அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களுக்கு இது என்னுடைய மேனிஃபெஸ்டோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து தளபதி விஜயன் ஆட்சியில் வந்து நிச்சயமாக உறுதி செய்யப்படும். சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த தொகுதிக்குள்ளே வரும்போது இந்த மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா? நம்ம வந்து இதுவரை ரசிகர் மன்றத்தில் இருந்து மக்களை வந்து சந்திச்சிருந்துருக்கோம். முதல் முறையாக அரசியல் களத்துக்குள்ளே இறங்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நம்ம உள்ளே வரோம். அப்படிங்கும்போது எப்படி இந்த மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததா? என்னை போன்ற ஒரு சாமானியர்களையும் ஒரு மாவட்ட செயலாளராகவும் சரி, அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்காகவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது இதே மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முழுக்க இது வேறு எந்த கட்சியிலும் நடக்காது. இது தமிழக வெற்றிகளின் தலைவர் தளபதி அவர்களால் மட்டுமே தான் இது சாத்தியம். அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரையில் வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து 2 முறை வந்து ஒரு நபரை மட்டும் 2 முறை தொடர்ந்து ஒருவரை மட்டுமே தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்தா தாவேகா சார்பில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தா அவர் அம்பாசமுத்திரத்தில் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது மக்கள் இப்போ விரும்புறாங்க. அப்போ அதனால நிச்சயமாக மக்களோட ஆதரவோட மக்களை நம்பி தலைவரும் வந்திருக்கிறாரு, நானும் வந்திருக்கிறேன். மக்களும் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். உங்களுடைய தொழில் என்ன? உங்களுடைய பாரம்பரியம் எப்படி? நான் படித்தது ஐடிஐ, அதை வயரிங், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர், வயரிங் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, என்னோட தொழில் அதுதான், வருமானம் அதுதான். யோசிச்சிருப்பீங்களா, நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பின்புலத்துல நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம பெரிய பேக்ரவுண்ட்ல நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோ அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை. நம்ம அன்றாடம் உழைக்கிறோம், நமக்கு தகுந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு எளிய வீட்டு பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதை எப்படி, ஏன்னா நிறைய விஷயம் வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கோடீஸ்வரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப ஒரு பொருளாதாரத்தில் ஓகே ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற தோணுது இல்லை? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு கிடைச்ச உடனே எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வாய்ப்பு முதல்ல இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பணம் படைத்தவர்களுக்காக மட்டுமேங்கிறது ஒரு பிம்பம் வந்து இப்போ உருவாகிருக்கு. அரசியல் வந்து சாமானியர்களுக்கு இல்லை, இது பணம் இருந்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இப்போ வந்து அந்த சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை உடைத்தெறிந்தது தான் தளபதி விஜயன் அவர்கள். ஏன்னு சொன்னா, என்னை போன்ற ஒரு சாமானியனையும் ஒரு மாவட்ட செயலாளராகவும் இப்போ அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. அதுக்கு இதுவே சாட்சி. ஏன்னா நான் வந்து ஒரு அடிப்படையிலேருந்து கீழே இருந்து வளர்ந்து வந்திருக்கிறேன். அதே இடத்துல தான் நானும் இருக்கிறேன். அப்படிங்கும்போது அடிப்படை மக்களோட வழிகள் எனக்கு தெரியும். அந்த வழிக்கான நிவர்த்தி, அதை மக்களுக்கு என்ன மாதிரி கொண்டு போலாங்கிறது என்னால், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நிச்சயமாக அது மக்களோட மக்களாக இருந்து அதை நான் வந்து மக்களுக்காக நான் இருப்பேன். அதே மாதிரி தான் தளபதியும் இருப்பார். தலைவரே சொல்லியிருக்காரு, எல்லாரும் வீட்லேயும் வாக்கு இருக்குன்னு. அது போற இடத்துல நான் பாக்குறேன்பா. அப்போது அதுலயே தெரியுதுல, டஃப்புங்கிறதுலாம் இல்லை. எல்லா இடத்துலயும் தலைவர் விஜயனுக்கான வாக்குகள் இருக்கு. அவங்க விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. தேர்தல் தேதிக்காக காத்திருக்காங்க. அதுதான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அயல் நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு, ஆனா உங்களுக்காக நாங்க புக் பண்ணிட்டோம், 23ஆம் தேதி காலையில வரோம், நைட்டு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க பர்சனலா? இப்போ என்னோட சோசியல் மீடியாவிலேயே இங்கே ஒரு நண்பர் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அவர் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்காப்புல. ஒரு 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து அவரோட குடும்பத்தோட 4 வாக்குகளையும் செலுத்திட்டு 2 நாள் இருந்துட்டு கிளம்பி போகிறாங்க. உண்மையிலே நிகழ்ச்சியாக இருக்குது. அந்த 4 ஓட்டுங்கிறது வந்து அவங்க அவ்வளோ பொருள் செலவு பண்ணி வந்து இங்கே வந்து வாக்கு செலுத்த வர்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு நல்ல மாற்றம் அம்பாசமுத்திரத்தில் வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்கெல்லாம் வர்றாங்க. அதே மாதிரி தான் வெளி மாவட்டத்தில் இருந்து எத்தனையோ பேர் எனக்கு தொடர்ந்து தொலைபேசி வாயில வாழ்த்து சொன்னாங்க. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களும் இந்த மாதிரி வர ரெடியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், காலையில் வந்துட்டு வாக்கு செலுத்திட்டு உடனடியாக நாங்கள் கிளம்பிடுறோம், ஒரு நாள் லீவ் போட்டு வர்றோம்
அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப இருக்கு. ஏன்னா தொடங்கிருச்சு. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் வந்து மாற்றம் வேணுங்கிறதுல மக்கள் விரும்புறாங்க. நிச்சயமா நிச்சயமா. இப்போ இந்த பகுதியை பொறுத்தவரை பாபநாசம் சுற்றுலாத்தலமா இருக்கு. அகஸ்தியர் அருவி, சூரியமித்திரனர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக கொண்ட பகுதி அம்பாசமுத்திரம் தொகுதி. சுற்றுலா தலங்களை வந்து நம்ம மேம்படுத்தணும். இப்போ இது வந்து நம்ம தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கிறோம். இப்போ இங்க வந்து மக்கள் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம அதோட மேம்பாடு நல்லா பண்ணி வளர்ச்சியாக பண்ணாதான் மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் வந்து அந்த பகுதியை வந்து நம்ம பாதுகாப்பாக வைக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களை தேர்ந்தெடுக்கும் போது விஜய் அவர்களுடைய நேரடி பார்வை இங்கே விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நிச்சயமாக நேற்று முதற்கொண்டும் என்ன அந்த கேட்டது தான், அம்பாசமுத்திரம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி கேட்டது, அம்பாசமுத்திரம் தொகுதி மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு அப்படின்னாங்க. ஆனா எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுறாங்கன்னா நம்ம விசேஷத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு எல்லாருமே நல்லா விசாரிக்கிறாங்கன்னா தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. நான் சொல்லுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ இன்னொரு கொஷின்ஸும் எல்லாருமே ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து அந்த மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை விரும்பி வரக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தாவேகா. ஆனால் அவங்களே வந்து ஒவ்வொரு வேட்பாளர்கள்கிட்ட 2 கோடி வாங்கிட்டு தான் வந்து வேட்பாளர்களாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நீங்கள் 2 கோடி கொடுத்தீங்களா? அது அவதூறு பரப்புறாங்க. அப்படி 2 கோடிலாம் கேட்கல. அப்படி 2 கோடி கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை, என்னோட பொருளாதாரமும் இல்லை. ஒரு சாமானியனை தான் இந்த இடத்துக்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவதூறு பரப்புறாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இப்போ ஒரு சாமானியன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சமாளிக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் சரி, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சரி, கட்சி உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுதா? மக்கள் சப்போர்ட்டை நம்பி தான் வந்திருக்கிறோம். மக்களை தேடி போகல, மக்களை நாடி வந்திருக்கிறோம். அதுக்கு பணம் தேவையில்லை. மக்கள் ஆதரிக்க தயாராக இருக்காங்க. விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தல் தேதி என்று தெரியும். அதிக சதவீதம் வாக்குகள் பதிவானதுன்னு இருக்கும். அதுவே வெற்றிக்கான விஷயமா இருக்கும். ஸோ உங்களுடைய விஷன் ரொம்ப அழகாக இருக்குது. மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் உங்களில் ஒருத்தராக இருந்து நான் வந்து களப்பணி ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த தாமிரபரணி எந்த அளவுக்கு புனிதமானது, எவ்வளவு அமைதியாக அது வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய சேவையும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாமிரபரணியும் சரி இறைவனையும் பிரார்த்திச்சுக்கிறேன். நேரத்துக்கு நன்றி. நன்றி.